காய்ச்சி தொங்காது அதான் இந்த ஏரியாவில் ஆப்பிள் ஆரஞ்சு மரம் பரவாயில்ல गाइस நம்ம ஆப்பிள் ஃபார்முக்கு தான் வந்திருக்கோம் வாங்க ஆப்பிள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் பண்ணிட்டீங்களா கேமரா ஹாய் ஒரு வழியா தேடி கண்டுபிடிச்சி ஒரு ஆப்பிள் ஃபார்முக்கு வந்துட்டோம் உள்ள போய் பார்ப்போம் ஆப்பிள் ஃபார்மில் போய் பார்த்து எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம் ஒயின்லாம் பண்ணுறீங்களா சார் ஒயின் ஜாம்லாம் இருக்குடா நாங்கள் போயிட்டு வரும்போது வாங்கிக்கிறோம் இது என்னது தக்காளி பேஷன் ஃப்ரூட் சரி எதுவுமே பார்க்க அப்படியே பச்சை பச்சையில் இருக்கு கைஸ் எதுவுமே பார்க்க பச்சையாக இருக்காங்க ஒயிட் சப்போட்டான்னு ஒன்று சொன்னாங்க உள்ள இருக்கா இது என்ன இது என்னது பிளாக் சப்போட்டாடா க்ளோஸ் சப்போட்டா பெருசாக இருக்கு இதடா டிஃபரெண்ட் எவ்வளோ பெரிய பழம் கருப்பா பிளாக் சப்போட்டாடா ஓகேவா இதெல்லாம் பூ எவ்வளோ இதற்கு சப்போட்டா பிளாக் சப்போட்டா இதில் பேசுங்க பாருங்க இதான்டா சொல்லித்தானே வரேன் பிளாக் சப்போட்டா இங்கே போய் பூசணிக்காய் எவ்வளோ பெருசாக இருக்கு இங்கே பாருங்க பிளான்ட்ஸ் இருக்கு இங்கே வந்து பிளான்ட்டு ஏய் கோஸ் அழகா இருக்கா உங்க கிட்ட க்ளோஸ் அப் பூசணிக்காய் ஏய் என்ன காமிக்கிறீங்க கீழே போலாம் இது கீழே காம்பாங்களா நம்ம முன்னாடி ஓ நம்ம போனோம் பிளாக்பெரி பிளாக்பெரி அந்த ரெட் கலரா இருக்கு பாருங்க அது பிளாக்பெரி அல்ல அது கொஞ்சம் தூரமா இருக்கு அதான் ஒயிட் சப்போட்டா உங்களுக்கு தெரியல கைஸ் இது நம்ம கொடைக்கானல்ல இருக்கும்போது இது இது ப்ளம்மா இது ஓகே ஓகே நம்ம இது ப்ளம் இதான் ஒயிட் சப்போட்டா அந்த இருக்குல ஒரே புளியா நிறைய ஏய் தோபரா ஒயிட் சப்போட்டா தோபரா സാധാരണ കേട്ടിനടുത്ത് പറഞ്ഞിട്ടേ കേട്ടിനോ പിന്നെ ചെറിയ കായ കാണാൻ മാത്രം ஒயிட் சப்போட்டாடா நம்ம வந்து சூப்பரா வந்து ஒரு வழியா ஒரு நல்ல இடத்தை கண்டுபிடிச்சோம் பிளாக்பெரி ஜாம் இந்த மாதிரி இடத்துக்காக தான் ரொம்ப நாம தேடி வந்தோம் गाइस கட்சில கட்சிச்சு தேடி தேடி எங்கடா வேஸ்ட் ஆயிட போதோன்னு நினைச்சோம் கீழே தான் இறங்கி போயிருப்போம் அந்த லிட்டில் ஃபார்ம் லிட்டில் ஃப்ளவர் ஃபார்ம் பார்த்துப்போம் இது என்னது ஒயிட் சப்போட்டா ஒயிட் சப்போட்டா இது தூரமா இருக்குடா எதுவும் கிட்ட இல்ல தூரமா இருக்கு ஃபார்ம்ல ஈஸியா பக்கத்துல கொஞ்சம் தூரம் அப்படி வந்தனா பிச்சு ஃபேஷன் பேஷன் ஃப்ரூட் அதாங்க பார்த்தோம் ஜல்லி மாதிரி இருக்கு மஞ்சள் கலர்ல ஓகே ஆரஞ்சு காஞ்சி போயிருக்கு ഇതൊക്കെ മുസമ്പി முசம்பி எப்போ இது சீசன் இல்லையோ வெயில் காலத்தில் வருமா അതൊക്കെ நீங்க என்னப்பா முன்னாடி போறீங்க பின்னாடி வாங்கப்பா ഫാഷൻ ഫ്രൂട്ട് മൂത്തിരുന്നോ நீ போயிட்டே இருக்கேன் பாருங்க செம்ம இருட்டு மரமா வேற என்ன தெரியல இதோ பாருங்க இது பாரா ஃபேஷன் பேஷன் ஃப்ரூட் இதா ஃபேஷன் ஃப்ரூட் गाइस கைஸ் இவர்ட்ட பக்கத்துல காமிக்க முடியுது இப்பதான் பேஷன் ஃப்ரூட் இதெல்லாம் பேஷன் ஃப்ரூட் இது பேஷன் ஃப்ரூட் எங்க இருக்குன்னு தெரியல பாப்போம் இது பாரு பேரிக்கா பெரிக்கா எங்கடா இருக்கு பேரிக்காவே இல்ல மேல அது பேரிக்கா இல்லையா அது இல்லப்பா ஃபேஷன் பேரிக்கா இது ஆனா இங்க பாரு ரோஸ் லெஃப்ட் சைடுல பாருமா ஈஸியா இருக்கு வாவ் பேரிக்காலாம் இல்ல தொடக்கூடாது பெனி பேரிக்கா வாவ் நான் பக்கத்து சூப்பர் இது டேரி பூன்னு சொல்லுவாங்க டேரி பூ சூப்பரா இருக்கு சூப்பர் இங்க பாரு இங்க இந்த பக்கம் பாரு என்ன இருக்கு மச் க்ளோசர் அப்புறம் அடிச்சு வெச்சுங்க அதுல அந்த பீச் கலர் இதோ ஆப்பிள் தெரியல ஓ ஆப்பிள் வந்து இப்போ இது இல்லை போல என்னப்பா சீசன் டைமில் தான் இருக்கும் ஜூலை ஆகஸ்ட் சீசன் இப்போ இல்லை இதெல்லாம் ஆப்பிள் தான்
இது லெமன். ஏய் லெமன்ரா. சாத்துக்குடி. சாத்துக்குடியா? இது ஓகே இங்கே பாரு. அது வந்து மரத்தக்காளி. இதா இருக்குது ஒரு ஆப்பிள். சாத்துக்குடி. இது ஒரு ஆப்பிள். இதோ பாருங்க. இதா இப்படி நான் காமினா. ஆப்பிள். போய் இழுத்து உடைச்சு. இது ஆப்பிள்ரா. நாலு இழுத்து வச்சிருக்காங்க. இதோ அதே காமினா மொத்தத்தில் செம்ம ரெட்டிஷா இருக்கு guys. இங்க வந்து இது. இங்க பாருங்க. இங்க பாருங்க गाइस, இதோ பாருங்க எவ்வளவு அப்படியே கலர் கொஞ்சம் கூட இதுவாகல, ஃபேடே ஆகாம அப்படியே பச்சை கலரா. இதோ பாருங்க தர்பூசணி. அது செடியில் வரும்ல தக்காளி, இது வந்து மரத்தக்காளி. மரத்தக்காளி. இதென்னது? அது சன்புளூர். சன்ஃப்ளவர். இதான் சன்ஃப்ளவரா? சன்ஃப்ளவர். ஆனா மேல சன் இல்ல. மண்ணை யூஸ் பண்ணி தான. சென்னை. நான் இது வந்து ஆரஞ்சு. இங்கே போகிறா பேரிக்காய் போகிறா. ஒரே ஒரு பேடிக்காய் இருக்குமா? பேரிக்காய். ஆமா இது பேரிக்காய். இது என்னது? முசம்பிடா? இல்லை 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 சாத்துக்குடி தான் இருக்கு. சாத்துக்குடி இல்லை இல்லை. இந்த இடம் கொஞ்சம் பெயினா இருக்கு. ஆனா எல்லாம் ഇതൊക്കെ സീനി ചെറുപുളൂർ. நீ கேட்டபில்லரப்பா எடுத்து அதான் பிளாக்பெரி. ஒரு 100 கிராம் கொடுங்க. தனியாக போடுங்க, நல்லா போடுங்க. பிளாக்பெரி. ரசம் மட்டும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பிளாக்பெரி இங்கே சுற்றி பார்த்ததில் பிளாக்பெரி பார்க்க சூப்பராக இருந்தது. சரி வாங்கிட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயின். இது வந்து பிளாக்பெரியோட ஒயின். செம்மையாக இருக்குது டேஸ்ட்டு, வேறு லெவல் டேஸ்ட்டு. எடுப்பாங்க. கண்டிப்பாக வந்தால் இந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பண்ணுற இடத்துல வாங்கி நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா, டேஸ்ட் பண்ண அருமையாக இருக்குது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஹெல்த்தி. சாப்பிடுங்க, கண்டிப்பாக நல்லா இருக்கு. சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க எங்களை மாதிரியே. புளிப்பாக தான் இருக்கும். ரைட்டா. பிளாக்